Praise God. அன்றுவராகிய இயேசுவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். Praise God. Greetings to you in the mighty name of our Lord and Savior Jesus Christ. இணைந்து கர்த்தருடைய நாமத்தை இந்த நாளிலே காலையிலே இணைந்து கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். Let us together worship the Lord our God this morning. கர்த்தர் பெரியவர். இப்படிப்பட்டதான வாய்ப்பை கொடுத்ததான தேவதாசனுக்காக நன்றிகளை செலுத்துகிறேன். The Lord is great, and I thank the servants of God for giving us this opportunity to worship together. கர்த்தரை ஆராதிக்கிற எல்லா ஸ்தானங்களிலும் அவர் வந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். God blesses us wherever we praise His holy name. இன்றைக்கும் நம்ம ஆராதிக்கிற இடங்கள்ல நம்முடைய குடும்பங்கள்ல மாத்திரம் இல்ல, தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க உண்மை உள்ளவராயிருக்கிறார். Even today, God is able to bless us in whichever places you are worshiping Him from. நான் விசுவாசிக்கிறேன், நாம் இணைந்து ஆராதிக்கிற இந்த நேரத்தில் தேசத்திலே கர்த்தர் மாறுதல்களை கொடுக்கிறதுக்கு உண்மை உள்ள தெய்வமாயிருக்கிறார். I believe that God is faithful enough to bring about changes as we lift His name together. எனவே நாம் ஆராதிக்கிற இந்த நேரம் நல்லது. So this time of worship is good. எல்லாரும் இணைந்து கர்த்தரை ஆராதிக்கலாம். கண்களை மூடி அப்படியே கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாம். We shall all worship the Lord together. Let us close our eyes and lift His name. Oh, we praise you, Father. Hallelujah. Oh, we worship you, Lord. Oh, my ஆராதிக்கிறோம் இயேசு. நீ பெரியவர். Oh, நீ சிறந்தவர். Hallelujah. Give thanks with a grateful heart. Give thanks to the Holy One. Give thanks because His name is Jesus Christ, His Son. நம் அனைவரும் இணைந்து தேவனுடைய நாமத்தை உயர்த்தி நன்றி நிறைந்த இதயத்தோடு அவருடைய சன்னிதானத்தில் பிரவேசிப்போமா? Let us enter into the house of the Lord with thanksgiving and praising His holy name. சங்கீதம் சொல்லுகிறது, துதித்தவுடனே அவர் சன்னிதியில் பிரவேசிக்கும், புகழ்ச்சியோடு அவர் பிரகாரங்களில் பிரவேசிக்கும் என்று வேதவசனம் சொல்கிறது. The Bible says in Psalms, let us enter into the house of the Lord with thanksgiving and praise. Give thanks
ஒரே ஒரு விஷயம், ஆண்டவருக்கு நன்றி நிறைந்த இதயத்தோடு அப்படியே சகோதரனை எல்லாரும் சேர்ந்து பாடலாம். என்னோடு கூட உங்களோடு கூட இணைந்து Shall we all sing together one more time with thanksgiving in our heart, with a heart filled with gratefulness to our loving God. Dear Father, இந்த காலையில் உம்முடைய பிரசன்னத்திலே நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம். we have come into your presence to worship you this morning. நாங்கள் நம்புகிறோம் இந்த தேசத்தில் ஒரு மாறுதலை கர்த்தர் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறீர். Lord, we believe that you are making great changes in this nation. துதிக்கும்படி இந்த சந்ததியை ஏற்படுத்தினீர் என்று சொன்னவர். You have said that you have formed this generation to lift your name. அந்த சந்ததிகளாய் நாங்கள் உம்முடைய நாமத்தை இணைந்து ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். We are worshiping you as that generation that you destined. எங்கள் தேசத்திலே ஒரு செழிப்பு உண்டாவதாக. Let there be fertile things happening in our land. தேசத்தில் சமாதானம் உண்டாவதாக. Let there be peace in our land. தேசத்தில் விடுதலை உண்டாவதாக. Let there be redemption in our land. ஆராதிக்கிற இந்த நாட்களிலே கர்த்தருடைய பிரசன்னம் எங்கள் தேசத்தை நிரப்புவதாக. Let your presence fill
fill our nation as we worship you. சாலமோன் ஆலயத்தை நிரப்பின தெய்வ மகிமை, The presence of God, the glory of God that filled the temple of Solomon. இந்திய தேசத்தை நிரப்புவதாக. Let it fill India. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. Let your name be glorified. நாங்கள் தொடர்ந்து ஆராதிக்க போகிறோம். We are going to worship you now. கர்த்தரை உயர்த்த போகிறோம். We are going to lift your name now. உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படணும். Let your name alone be glorified. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. We ask in the name of Jesus, precious Father. ஆமென். Amen. ஹalleluya. Hallelujah. Praise God. என்னோடு சேர்ந்து யாவருக்கும் தெரிந்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். தமிழ்ல ரொம்ப ஃபேமஸான ஒரு சாங், கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார். We are going to sing a song in Tamil. I hope you all know. If you don't know, you can listen and then join with us. கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார். Jesus. எல்லாரும் இணைந்து நம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி பாடலாம். Praise God. Glory, glory, glory. The meaning of the song is, God, there is no one equal to you. We cannot compare anyone to you. வானத்திலும் பூமியிலும்
ஆராதிக்கிற நம்முடைய வாழ்க்கையில அவர் அற்புதராய் இருக்கிறார். He's still a miracle working God to whomever worships அவர் Him. சர்வ வல்லமை உள்ள தேவன். He is an almighty God. சர்வத்தையும் சிருஷ்டித்த கர்த்தர் அவர். He has created everything under the sun. உங்களையும் என்னையும் தாயின் கருவில் தெரிந்து கொண்டவர். He has known you and me even before we were formed in the அவருடைய womb of our mother. அவருடைய கரம் நம்மை உருவாக்கிற்று என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். David says that His hand has formed us. ஏசாயா சொல்கிறார், எதற்காக நம்மை உருவாக்கினாராம்? அவரை துதிக்கும்படி ஒரு சந்ததியை கர்த்தர் தேடிக் கொண்டிருக்கிறார். Prophet Isaiah says God created us so that we will worship Him. அந்த சந்ததி நீங்களும் நானுமே. We are the generation who are going to worship Him. பேதுரு சொல்லுகிறார், அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜாக்களாக ஆசாரியர்களாக நாம் இருக்கிறோம். Saint Peter says that we have been chosen as kings to worship Him. ஆசாரியர்களுடைய மிக பிரதான வேலை கர்த்தருடைய பிரசன்னத்தில் நின்று கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருப்பது. The main work of a priest is to stand in the presence of the Lord and keep worshiping Him. இரண்டாவதாக ஜனங்களுடைய பிரச்சனையை தேவனுடைய சமூகத்தில் கொண்டு செல்வது ஆசாரியர்களுடைய பிரதான வேலை. Second thing of a priest, the second duty of a priest is to take the problems of the people before God. So ஆசாரியர்களாக அழைக்கப்பட்ட நாம் கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். We are called to be priests for the Lord. சங்கீதக்காரன் சொல்கிறான், மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறுவது போல. King David says in Psalm, as the deer pants for the waters, so my soul pants for your presence. வாஞ்சியும் தவனமாய் இருக்கிறது. Amen. எனவே எல்லாரும் இணைந்து இன்னும் ஒரு பாடலை ஒரு கோரஸை நம்ம இணைந்து பாடி கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா மேல் வாஞ்சித்து கதறுகிறது ஆண்டவரே. Let us sing a well-known number, as the deer pants for the waters, so my soul longs for you, God. You
among us. அவர் நம்ம மத்தியிலே உலாவி நம்முடைய தேவனாய் இருக்க விரும்புகிறவர். He dwells among us and He is our God. நம் நடுவில் வாசஸ்தலத்தை ஸ்தாபிக்க விரும்புகிற தேவன். He establishes His presence amidst us. நம்மோடு கூட வாசம் பண்ண விரும்புகிற தேவன் மாத்திரமல்ல, பிதாவாய் இருக்க விரும்புகிற தேவன். He is not only a God who wants to dwell among us, but He wants to be our Father. அவர் பிதாவாய் இருப்பதினால் நம்மை குமாரர்களாய் அழைத்தவர். Since He is our Father, He has called us to be His Son. நாம் இப்பொழுது ஆராதிக்கிற நேரம் பாவிகளாய் மாத்திரமல்ல, ஒருவேளை நம்ம பாவிகளாய் இருந்தாலும் கர்த்தர் நம்மை பார்த்து அழைக்கிறது. பிள்ளைகளே, குமாரனே, குமாரத்தியே என்று சொல்லி நம்மை அழைத்து பிதாவுக்குரிய கனத்தை கொடுக்கும்படி விரும்புகிற கர்த்தர். We are not sinners anymore. He has called us to be His son and daughter. And yes. He calls us by our name. கர்த்தருடைய கனத்தை கொடுத்து நாம் கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். Let us give the due praise to our God and lift His name. எல்லாரும் கண்களை மூடி ஒரே ஒரு விஷயம். Let us close our eyes and sing this song together in the Lord's presence. Thank you, Holy Spirit. Oh, hallelujah. Thank you, Lord. Thank you, Jesus. Hallelujah. Oh, hallelujah. Thank you, Lord.
உயர்த்துகிறோம் இயேசுவே. நீ பெரியவர், நீ நல்லவர். ஷெரேரே ஆத்துகிறோம். Oh, we praise you, Father. Oh, நீ வாழ்க, வாழ்க, வாழ்க. Oh,
presence this morning. அவருடைய கிருபைகளை சூழ்ந்திருக்கிறதற்காக நன்றி. Thank you for the grace that has surrounded us. தொடர்ந்து எங்களோடு பேசும். Continue to speak with us. எங்களோடு இடைபடும். Father, you intervene. நீ பேசும் நாங்கள் கேட்கிறோம். Father, you speak and we shall listen to you. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. In Jesus' name we pray. Amen. ஒரு கர்த்தரை ஆராதிப்பதினால் என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு 2 காரியத்தை மாத்திரம் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். I'm going to speak to you today regarding 2 things. That is what will happen when we worship God. கர்த்தரை ஆராதிக்கும் போது தனிப்பட்ட வாழ்க்கையில மாத்திரமல்ல தேசத்திலும் மாறுதல்களை கொடுக்கிற தேவன் அவர். Not only in our personal lives, but even in the nation, God will bring great change when we worship our God. ஆராதிக்கிற நம்முடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்கிறவர். ஆராதனையில் பங்கு பெறாத வெளியில இருக்கிற ஜனங்களை கர்த்தர் விடுதலையாக்குகிற கர்த்தர். God blesses those who worship Him, as well as He also. Hallelujah. Hallelujah. கர்த்தர் நல்லவர். Amen. கர்த்தர் நல்லவர். God is good. காலை வேளையில் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16ஆம் அதிகாரம். Acts of the Apostles, chapter 16. யாருக்கு தெரிந்த பகுதியாக இருந்தாலும் Though everyone knows this chapter, ஒரு 2 காரியத்தை மாத்திரம் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். I'm going to share 2 things with you today. அப்போஸ்தலர் 16:25 வசனத்திலிருந்து Acts of the Apostles, chapter 16, verse 25. நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டிருந்தவர்கள் அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிற்று. Acts of the Apostles, chapter 16, verses 25 and 26. But at midnight, Paul and Silas were praying and singing hymns to God, and the prisoners were listening to them. Suddenly there was a great earthquake, so that the foundations of the prison were shaken, and immediately all the doors were opened, and everyone's chains were loosed. என் அன்பு தேவ பிள்ளையே, இந்த காலங்களில் ஒருவேளை இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் அநேக சிறைச்சாலைகள் இருக்கலாம். Dear children of God, as you listen to this message today, you might be in chains. தேவனை ஆராதிக்கும் போது என்ன நடக்கிறதா? When we worship God, what happens is பவுலும் சீலாவும் அநேக பிரச்சனைகளின் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருந்த போதும் Paul and Silas lived amidst many problems. குறிப்பாக தேவனை பிரசங்கித்ததனால, தேவனை மகிமைப்படுத்தியதனால வந்த பாடுகள் நிமித்தமாக அவர்கள் சிறைப்பட்டிருந்தார்கள். They faced lot of trials and tribulations because they praised God and they preached God. ஆனாலும் அந்த சூழ்நிலைகளின் மத்தியிலும் கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருந்தார்கள். Even amidst those trials and tribulations, they worship God together. இந்த நாட்களில் கூட இந்திய தேசம் மாத்திரமல்ல, உலகம் எங்கிலும் அநேக பிரச்சனைகளை தேசம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது. Not only India, but many nations together are facing problems today. கொள்ளை நோய்களினாலே, அண்டை நாடுகள் பிரச்சனைகளினாலே தேசங்கள் கட்டப்பட்டு இருக்கிறது. There are a lot of plagues and problems with the neighboring nations. தேசத்திற்கு தேவை ஒரு விடுதலை. Today, the nation needs freedom. தேசத்திற்கு தேவை சிறைச்சாலையின் கதவுகளை திறக்கிற ஜனங்கள். The nation needs people who will free the nation from imprisonment. கட்டப்பட்டிருக்கிற ஜனங்களை வெளியே கொண்டு வருகிற ஆராதிக்கிற பிள்ளைகளை கட்ட தேடிக் கொண்டிருக்கிறார். God needs worship leaders who will break the chains of the people who are imprisoned. அது யாரோ என்று யோசித்துக் கொண்டிருக்காதீர்கள். Don't think that it is someone else who is far away. யாரை குறித்து நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள். Don't think that I am speaking about someone else. நான் உங்களை குறித்து தான் பேசுகிறேன். I am speaking about you. கர்த்தர் உங்களை குறித்து தான் சொல்லுகிறார். God is speaking about you. தேசத்தின் சிறையிருப்புகளை மாற்றுகிற பவுலும் சீலாவுமாய் நீங்கள் மாற வேண்டும். You are the Paul and Silas who is going to free the nation from imprisonment. அவர்கள் சிறைச்சாலையில் இருந்தபோது கர்த்தரை பாடி துதித்தார்கள். When they were in the prison, they sang hymns to God. ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்லித் தருகிறேன். I am going to teach you a secret today. தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் சிறையிருப்பில் இருக்கும்போது அவர்களுக்கு ஆராதனையை பற்றி தெரியாது.
தெரியாது. When people are imprisoned in the nation, they will not know about worship. விடுதலை ஆக்குகிறவர் யார் என்று தெரியாது. They will not know who is going to free them. எப்படி விடுதலை ஆவது என்று தெரியாது. They will not know how to free themselves. கர்த்தரை அறிந்த நமக்கோ விடுதலை என்றால் என்ன என்று அறிந்திருக்கிறோம். But we who know who our God is know who is going to free us. யார் நம்மை விடுதலை ஆக்குவார் என்பதை அறிந்திருக்கிறோம். We know how and who is going to free us. தேசத்துக்கு யாரால் சமாதானம் வரும் என்பதை அறிந்திருக்கிறோம். We know who can bring peace to our nation. தேசத்தை விடுதலையை தருகிறவர் இயேசு ஒருவர் மாத்திரமே என்பதை அறிந்திருக்கிறோம். We know that Jesus is the only God who can free our nation from this imprisonment. தேசம் ஒரு விடுதலை அடைய வேண்டுமானால் If this nation has to be freed, சிறைச்சாலையின் கதவுகள் திறக்கப்பட if வேண்டுமானால் the gates of the prison has to be opened, தேசம் ஒரு சமாதான சூழ்நிலைக்குள் கடந்து வர if the வேண்டுமானால் nation has to enter into a peaceful situation, அந்த சூழ்நிலைகளின் மத்தியிலே இருக்கிற பவுலும் சீலாவும் கர்த்தரை ஆராதிக்க then வேண்டும். we who are imprisoned like Paul and Silas has to worship God. நீங்களும் நானும் ஆராதிக்க தொடங்கும்போது தேசத்தின் சிறையிருப்புகள் மாறுகிறது. When we start to worship together, the imprisonment of the nation will be changed. சிறைச்சாலையில் அடைப்பட்டிருக்கிறவர்கள் மாத்திரமில்லை, சிறைச்சாலையின் காவலுக்கு இருக்கிறவர்களும் கூட ஆண்டவன்மாரை ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்ற சூழ்நிலைகளை உருவாக்குகிறது. Not only we who are imprisoned, but who even the guards who are guarding the prison will ask, what should I do to be saved? ரெண்டு காரியத்தை நான் சொல்லுகிறேன். I'm going to tell you two things today. முதலாவது ஆராதிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் சிறையிருப்புகள் மாறுகிறது. First one is the people who are imprisoned, when they worship, their imprisonment will be changed. நீங்களும் நானும் ஆராதிக்கும் போது நம்முடைய சிறையிருப்புகளை கர்த்தர் மாற்றுகிறார். When you and I worship together, God changes our imprisonment. இதை பார்த்து கொண்டிருக்கிற புறஜாதி மக்களும் ஆண்டவன்மாரை ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? The Gentiles or the non-believers who are watching us will ask us, what should I do to be saved or to be freed from my imprisonment like you? இதுவரை நாம் அறிந்திருக்கிறது அநேக பிரசங்கங்கள் செய்வதனால அநேகர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். We know till now that by hearing too many messages, people are being saved. அநேக அற்புதங்களை பெறுவதனாலே தேவனிடத்தை வந்திருக்கிறார்கள். Many have come to the Lord because they have received miracles from God. ஆனால் இங்கு நடப்பதோ வேறு. But what happens now is different. பவுலும் சீலாவும் ஆராதித்ததனால, Since Paul and Silas worshipped, அவர்கள் கர்த்தரை ஆராதித்ததனால, அவர்கள் விடுதலையை பெற்றுக்கொண்டதனால, since they worshipped and received that freedom, சிறைச்சாலையின் அதிபன் ஓடி வந்து கேட்கிறான், ஆண்டவன்மாரை நானும் ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும்? the guard of the prison ran towards Paul and Silas and asked them, what should I do to be saved? புது விதத்தில் நான் உங்களுக்கு சொல்லித் தருகிறேன். சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு இன்னொரு வாய்க்காலை இங்கு பவுல் திறந்து விட்டிருக்கிறார். Today I'm going to tell you a new thing. Paul has opened a new channel to proclaim the good news. அதனால நாம் இப்பொழுது இணைந்து அநேக தேவதாசர்களாய் இணைந்து நாம் கர்த்தரை ஆராதிக்கிறோம். தேசத்தின் அதிபதிகள் வந்து கேட்கப் போகிறார்கள், ஆண்டவன்மாரை நான் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? That's why today we as servants of God are lifting our Lord's name together, and the people who are watching, the kings and the ministers are going to come to us and ask, what should we do to be saved? ஏனென்றால் நீங்களும் நானும் ஆராதிப்பதை கர்த்தர் வெறுமையாய் சாதாரண ஒரு காரியமாக எடுத்துக்கொள்கிறது இல்லை. நம்முடைய சிறையிருப்புகளை கர்த்தர் மாற்றுகிறார். Because this worship is not going to go in vain. God is going to turn the imprisonment of the nation. நம்முடைய சிறையிருப்புகளை மாறுகிறதை பார்த்து புறஜாதியின் அதிபதிகள் ஆண்டவன்மாரை ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? The Gentiles, non-believers who are watching us will come towards us and ask, what should we do to be saved? பார்வோன் யோசேப்பை பார்த்து சொல்லுகிறான், தேவ ஆவியை பெற்ற உன்னை போல வேறு ஒருவன் உண்டோ? Pharaoh looks at Joseph and says, is there anyone else who has got the Spirit of God like you? So என் அன்பு தேவ பிள்ளைகளே, Dear children of God, கர்த்தர் ஏன் உங்களையும் என்னையும் பேச சொல்லி அழைத்திருக்கிறார்? why has God called us by our name? இந்த சூழ்நிலைகளின் மத்தியிலே நீங்களும் நானும் புலம்புவதற்காக அல்ல. Not to lament in the situation. இந்த சூழ்நிலைகளின் மத்தியிலே அழுது கொண்டு மூலையில் அமர்ந்து விடுவதற்காக அல்ல. Not to wail and sit in a corner. ஒருவேளை சிறையிருப்பின் அனுபவங்கள் இந்த தேசத்தில் மாத்திரமல்ல உலகமெங்கிலும் கடந்து வந்திருக்கிற உண்மைதான். Maybe this kind of imprisonment is not only in this nation but
challenges all over the world. ஆனாலும் நீங்களும் நானும் முடங்கி போய் அமர்வதற்காக இந்த சூழ்நிலைகளை கர்த்தர் அனுமதிக்கவில்லை. But we are not supposed to sit in a corner. இந்த நெருக்கங்களின் மத்தியிலும் நீங்களும் நானும் கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகளாய் இருப்போம். We are supposed to worship God in this troublesome situation. கர்த்தர் தேசத்தில் பெரிய மாறுதல்களை தரப்போகிறார். God is going to bring about a great revival in this nation. ஆங்காங்கே ஆராதித்திருக்கிற தேவ பிள்ளைகளை பார்த்து அந்தந்த பகுதியின் ராஜாக்கள் வந்து கேட்கப் போகிறார்கள். As people worship in different places, the ministers of those places, the high people of those places are going to come towards you and ask. இந்த ஆராதனையில் பங்கு பெற்றிருக்கிற உங்களை பார்த்து ஓடி வந்து கேட்கப் போகிறார்கள். Those who have participated in this worship, people are going to come and ask you. தானியேலை கேட்ட நேபுகாத்நேச்சாரை போல, just like Nebuchadnezzar who asked Daniel, நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவித்தாரே, என்னை தப்புவிப்பாரோ என்று கேட்கிற ராஜாக்களிடத்தில் வரப்போகிறார்கள். Kings are going to come and ask you, the God who freed you, the God who you worship, who freed you, will He also free me from my trouble? அந்த நாட்கள் சீக்கிரமாய் தேசத்தில் கடந்து வந்து those days are arriving very soon. எனவே தான் இந்த சேனலை கர்த்தர் நமக்காக உருவாக்கி தந்தார். That's why God has created this channel for us. இந்த வாய்ப்பை நமக்காக ஏற்படுத்தி He கொடுத்தார். has given us this opportunity. நீங்களும் நானும் ஆராதிக்க தேசத்தில் மாறுதல் நடந்து கொண்டிருக்கிறது. As we worship, transformation is going on in this nation. அதிபர்கள் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். Ministers are changing. மாத்திரமல்ல உங்களுடைய சிறையிருப்புகளும் மாறிக்கொண்டிருக்கிறது. Not only the leaders and ministers, but also your imprisonment is changing. நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், இனி உங்களுடைய காலம் இது. I'm telling you today, this is your time. இது உங்களுடைய காலம். This is your time. ஆராதிக்கிற இந்த காலம் உங்களுடைய காலம். The time you worship is your time. கர்த்தர் தேசத்தின் தலைவர்களை உங்களை நோக்கி அனுப்ப போகிறார். God is going to send leaders of the nation towards you. அதற்காக தான் உங்களை ஆராதிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார். That's why God is making you worship Him today. சிறைச்சாலையில் ஆராதிக்கும் போது யாரும் அவர்களை பார்க்கவில்லை. When Paul and Silas worshipped in the prison, no one noticed them. ஆனால் அந்த நடந்த சம்பவம் அவனிடத்தில் அதிபதிகளை கொண்டு வந்தது. But the worship that happened that day brought the guards towards them. இப்பொழுது அறைவீட்டிற்குள் ஆராதித்துக் கொண்டிருக்கிற உங்கள் சூழ்நிலைகளை யாரும் பார்க்காமல் இருக்கலாம். As you worship God today in closed doors, no one is looking at you. ஆனால் இந்த ஆராதனைக்கு பிறகு உங்களுக்கு நடப்பதை காண அதிபதிகள் ஓடி வர போகிறார்கள். After this worship, to look at what is going to happen to you, leaders are going to run towards you. விசுவாசியுங்கள். Believe. கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களை கொண்டு செய்து கொண்டிருக்கிறார். God is going to do great things through you. பவுலும் சீலாவும் ஆராதிக்கும் போது என்ன நடக்கும்னு தெரிஞ்சு ஆராதிக்கல. Paul and Silas did not know what will happen after they worship. இது நடக்கும்னு சொல்லியும் ஆராதிக்கல. They did not worship in order to make things happen. எதையும் எதிர்பார்க்காமல் கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருந்தார்கள். They worshiped God without any expectation. விடுதலை தேடி வந்தது. Freedom came towards them. அதிபதி தேடி வந்தார். The God ran towards them. எந்த விதமான நோக்கம் இல்லாமல் தேவனை ஆராதிக்கிற உங்களுடைய வாழ்க்கையில If you worship God without any expectation, கர்த்தர் உங்கள் கட்டுகளை இன்று அறுத்து போடுவார். God is going to break the shackles of your உங்கள் சிறையிருப்புகள் மாறுகிறது. Your imprisonment is going to change. உங்களை தேடி வருகிற ஜனங்களை பார்க்க போகிறீர்கள். You will see people coming towards you. உங்களை தேடி வருகிற ஆசீர்வாதத்தை நீங்கள் வரப்போகிறீர்கள். You will witness blessings approaching you. இந்த நாள் உங்களின் ஆசீர்வாதத்தின் நாள். Today is the day of your blessing. இந்த நாள் தேசத்தின் மாறுதலை கொண்டு வருகிற நாள். Today is a transformation day for the nation. நான் விசுவாசத்தை பேசுகிறேன். I am speaking faith. தமிழ்நாடு ஒரு ஆசீர்வாதமான தமிழ்நாடு. This Tamil Nadu is a blessed Tamil Nadu. இந்திய தேசம் ஆசீர்வதிக்கப்பட்ட தேசம். India is a blessed nation. அகில உலகம் தேவனுடைய நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படுவதாக. The world is blessed in the name of our God. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எல்லாவற்றிற்கும் விடுதலையை தருகிறவர். The God we worship is a God who redeems us from everything. என்று ஆராதித்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். As you worship Him today, God has done great things in your life. ஆமென் சொல்லுவோம். Amen. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். Let us close our eyes and look at our Father. Hallelujah. Thank you, Holy Spirit. And we hallelujah. Jesus. ஆராதிப்போம் இயேசு ராஜனை
join us and sing this well-known chorus together. We thank you for this afternoon. We have worshipped you this long in your presence. God bless this 12 hours worship which is happening from morning 9 to midnight 9. Thank you because your name is being glorified. Thank you for as we worship, our imprisonment is going to change. Thank you for you're going to change the imprisonment of our nation. Thank you for we believe that after this worship, the leaders of this nation are going to ask us, what should we do to be changed and saved? Thank you for God is being good to us. We surrender our praises and thanksgiving in your feet. May you increase and we decrease. We thank you for all the servants of God who created this opportunity for us. We thank you for all the leaders of United Worship. May your name alone be glorified.
happening around the nation. தேவநாமம் மகிமைப்படட்டும். May your name alone be glorified. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். Amen. Amen. கடந்து நீங்கள் 12 மணி நேரம் இந்த சேனல்ல நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் தொடர்ந்து அநேக worship leaders வர இருக்கிறாங்க. நீங்க கர்த்தருடைய நாமத்தை தொடர்ந்து மகிமைப்படுத்துங்கள். கர்த்தரை நம் தேசத்தில் உயர்த்துவோம். தேவன் பெரிய காரியங்களை செய்வார். Many more servants of God are going to continue this worship. Stay, watch, and be blessed because God is going to bring about a great revival in this nation. Hosanna Revival Church சார்பாக பாஸ்டர் டேனியல் தினேஷ், பாஸ்டர் பியூலா தினேஷ் அவங்க இணைந்து நாங்கள் கர்த்தரை ஆராதித்திருக்கிறோம். God bless you. We thank you and we welcome you and we thank you on behalf of Hosanna Revival Church. God bless you. God bless you. Thank you.